கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கத்த தந்து நமது ஆயுசு நாட்களோடு ஒரு புதிய நாளை கூட கூட்டி சேர்த்திருக்கிறார். நம் ஆண்டவர் அதிக அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர், நம் மீது நம்பிக்கை வைத்த ஒரு ஆண்டவர். இதுவரை நம்மை சுமந்து பாதுகாத்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். எவ்வளவு ஆச்சரியமான பாதை! ஒவ்வொரு நாளுமே அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது. அன்பான குடும்பத்தின் மக்களே, நீதிமொழிகள் 30:5 தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் என்று வாசிக்கிறோம். Is the shelter to those who put trust in him. அவரை அண்டிக் கொள்ளுகிற மக்களுக்கு நம் ஆண்டவர் கேடகமான ஒரு ஆண்டவர், பாதுகாப்பான ஒரு ஆண்டவர். நம் ஆண்டவரை அண்டி ஜீவிக்க வேண்டும், அவரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். நிறைய சூழ்நிலையில நமக்கு ஆண்டவரை விட்டு வேறு வழியே இல்லை. ஆண்டவரை விட்டு போனோமானால் நமக்கு ஒரு வழியுமே இல்லை. என்னுடைய ஊழிய பாதைகளிலே அநேக சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, உம்மை விட்டா வேற வழியே இல்லையே, உம்மை விட்டு நாங்க எங்க போக முடியும்? ஏதோ ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல போய் நான் கதறுகிற ஜெபம் இந்த ஜெபம் தான். ஆண்டவரே, உம்மை விட்டா வேற வழியே இல்லையே, நீர்தானங்களுக்கு கேடகமா இருக்கிறீரே, உம்மை அண்டிக் கொள்ளுகிற மக்களுக்கு நீர் கேடகம் என்று பைபிள் சொல்லுதே. இப்படித்தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆச்சரியமான பாதையிலே அழகாக அவருடைய வழிகளை திறந்து தருவதை நான் பார்ப்பேன். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், அவரை அண்டிக் கொள்ளுகிற மக்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார், அவரை நம்புகிற மக்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய சூழ்நிலையில நம்ம எங்குமே ஓட முடியாது, யாருமே தேடி ஓட முடியாது, சில பிரச்சனைகளை வெளியிலே சொல்ல முடியாது, சில காரியங்களை நாம் ஒருத்தருக்குமே ஷேர் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு நிலையில நம்ம வாழ்வோம். ஆனால் நமக்கென்று அக்கறைப்படுகிற, நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய, நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் உண்டு. அவரிடத்துல எல்லாவற்றையும் சொல்ல முடியும். அவரிடத்துல நம்ம இந்த பாரங்கள் எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்க முடியும். அவருடைய சமூகத்திலே நம் சார்ந்து ஜீவித்து நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு பலனாய், கேடகமாய், பாதுகாப்பாய் இருப்பதை நம்ம உணர முடியும். அவரை நம்பின மக்கள் ஒருவரும் கைவிடப்பட்டது. அவரை நம்பின மக்களை ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. அவரை அண்டுகிற மக்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை, உம்மை நம்பி வர என்னை அர்ப்பணிக்கிறேன், நீரே எனக்கு பாதுகாப்பாக இரும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நிச்சயமாய் அவர் நடத்துகிற பாதைகள் அச்சிரமான பாதைகளாக இருக்கும். கவலைப்படாதிருங்கள், அவரை அண்டுகிற மக்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். நம்மை பாதுகாக்க முடியும். இந்த உலகத்தினுடைய அதிகாரமோ, இந்த உலகத்தினுடைய தீமையோ, இந்த உலகத்துடைய பிசாசினுடைய பிரச்சனைகளோ ஒன்றுமே நம்மை அணுக முடியாது. அவரை அண்டிக் கொள்ளுகிற மக்களுக்கு அவர் கேடகம், அவர் பாதுகாப்பு. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாக்க முடியும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். அவருடைய பிரசனம் நம்மை தொடர்ந்து வழிநடத்தட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நம்மை அண்டிக் கொள்ளுகிற மக்களுக்கு நீர் கேடகமாக இருக்கிறேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் கேடகமாக, நீர் அடைக்கலமாக, நீர் மறைவிடமாக, நீர் பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்க வேண்டுமா கேட்கிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க தொடுங்கப்பா, மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.